நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, ஆனுவலுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஜுவல்லரி ஷாப் வந்துட்டு ரிங் வந்து வாங்கிட்டு வச்சிருப்பான். ஸோ அந்த ரிங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படியாவது இவகிட்ட குடுக்கணுன்றதுக்காக அவளோட கேபினுக்கு வந்துட்டு, எனக்கு வந்து கொஞ்சம் காஃபி போட்டு தர முடியுமான்னு சொல்லிட்டு, அவ வந்து பார்த்தீங்கன்னா, காஃபி போட போயிருப்பா. இவன் வந்து ரிங் எடுப்பான். ரிங் எடுத்துட்டு நம்ம இதை எப்படி குடுக்கலாம்? என்ன மாதிரியான பொசிஷன்ல குடுக்கலான்ற மாதிரி அவனே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி குடுக்கலாமா? இந்த மாதிரி குடுக்கலாமா? இல்ல ரிங் எடுத்துட்டு என்ன வந்து பார்த்தீங்கன்னா, மேரி பண்ணிக்கிறேன்ற மாதிரி கேட்கலாமான்னு ரிங்க வச்சுட்டு டெமோ மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அப்படி டெமோ பார்க்கும்போது ரிங் வந்து கை தவறி கீழே சோஃபா கடியில போயிடுமா. இவன் கீழே குனிஞ்சு ரிங்கை தேடிட்டு இருப்பான். அவள் பார்த்துருவா, என்ன தேடிட்டு இருக்கேன்னு கேட்பாளா. இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு காயின் வந்து கீழே விழுந்துருச்சு, அதை தான் தேடிட்டு இருக்கேன்னு சொன்னானே. அவளும் தேடுறதுக்காக வருவா. இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம், இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 10,000 ஓன் காயின் தான், அதை வந்து நானே தேடிக்கிறேன்னு சொன்னோன்னே. 10,000 ஓன் காயின் நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கீழே இருந்து ஒரு மாஃப் எடுத்துட்டு வந்து கீழே தேடுவா. தேடும் போது இல்லை இல்லை நீ வந்து தேடாதான்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அவள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நானும் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவான். இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே. என்ன கொடுக்க போறேன்னு கேட்பான். இது வந்து ஒரு கிஃப்ட், அது வந்து நான் உனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்ல கொடுக்கலான்னு வச்சிருந்தேன், ஆனா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கொடுக்குற மாதிரி வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொன்னோன்னே. அவன் சொன்னனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே மெதுவா எந்திரிப்பா. என்ன டக்குன்னு வந்து எந்திரிப்பாளா. என்னன்னு பார்த்தா உள்ள இருந்து கரப்பாம்பூச்சி வந்துடுறான். கரப்பாம்பூச்சியை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் வந்து பயந்து மேலே சோஃபா மேலே ஏறி உட்காந்துக்கிடுவாங்க. ஏய் தள்ளிப்போ தள்ளிப்போன்னு சொல்லிட்டு அவனே வந்து பார்த்தீங்கன்னா அவளை தள்ளி விட்டுட்டு ஒரு சோஃபா மேலே உட்காந்துக்கிடுவான். அவள் பின்னாடி வந்து உட்காந்துனே சூச்சு ஓடிப்போ ஓடிப்போன்ற மாதிரி அந்த கரப்பாம்பூச்சியை மிரட்டிட்டு இருப்பான். கரப்பாம்பூச்சி அந்த சைடு போனோடனே எதுக்கா என்ன தள்ளி விட்டுட்டு நீ வேகமா போன, உனக்கு வந்து பயமானு கேட்பாளா. இல்லை இல்லை எனக்கு என்ன பயம், நான் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக தான் இருக்கேன் அவகிட்ட பயப்படாத மாதிரியே நடிச்சிட்டு இருப்பான். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி வரேன். கரப்பாம்பூச்சியை பார்த்துட்டு ரெண்டு பேரும் பயந்துருவாங்க. அந்த இடத்துல தான் வந்து டைட்டிலே போட்டு ஆரம்பிப்பாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பின் கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். நான் அந்த மாதிரி அவளுக்கு ஒரு ப்ரப்போஸ் மாதிரி பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா கீழே போயிட்டு சோஃபா கீழே இருந்து கரப்பாம்பூச்சி வந்துடுச்சுன்னு அங்கே நடந்த இன்சிடென்ட்டை சொல்லுவானா. அப்போ பின் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மூட் ஸ்விங் வந்து வேற மாதிரி போயிட்டே இருக்கும். உன்னோட மூட் ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஏற்ற மாதிரி சீசன் மாதிரி மாறிட்டு இருக்கும். நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்க்காவது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். பின் வந்து நீ பிரேஸ்லெட் வந்து அவளுக்கு வாங்கி கொடுன்னு சொன்னோன்னே, பிரேஸ்லெட்லாம் யாருடா வாங்கி தருவான்னு அவன் சொல்லிடுவான். பார்த்தா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால கடையில் வந்து நிற்பான். எனக்கு வந்து பிரேஸ்லெட் காமிக்க முடியுமான்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் தான் கேட்டுட்டு இருப்பான். அவங்களும் பிரேஸ்லெட் வந்து எடுத்து காமிப்பாங்க. நம்மளால பிரேஸ்லெட் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவான். என்ன பாடா இன்னைக்கு வந்து நிறைய வேலை பார்க்குறேன்னு சொன்னோன்னே, ஆமா எனக்கு வந்து நிறைய வேலை இருக்குன்னு அவனும் சொல்லிட்டு இருப்பான். எனக்கு வந்து ஏதாவது ஆஃபர் பண்ண முடியுமான்னு கேட்டோன்னே, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவலுக்கு கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு கரப்பாம்பூச்சி வந்து கொடுத்துட்டேலாம், அந்த மாதிரி பண்ணாதன்னு அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ பாடா வந்துட்டு இல்லை அங்கிள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலுக்குள்ள சகஜம் தான், அது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அவளுக்கு வந்து ஒரு பிரேஸ்லெட் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இல்லை பிரேஸ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹானிலுக்கு வந்து பிடிக்காது, அம்மா வந்து அவள் டாக்டர் ஆனோடனே பிரேஸ்லெட் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது அவள் கழட்டி வச்சிருவா. கழட்டி வச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தம்பி வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதை விற்றுட்டு சாப்பிட்ருப்பான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஆஹா இது வேற நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் வேமா அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வேமா கடைக்கு போவான். கடைக்கு போயிட்டு மேம் 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 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் வேணும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் மாதிரி வேணும், ஸோ நெக்லஸ் வந்து காமிங்கன்னு சொல்லி ஜூங்கோ கடைக்கு வந்துட்டு நெக்லஸ் வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தோடனே அவன் வந்து 3 வச்சிருந்தான்ல, ஃபர்ஸ்ட் வந்து ரிங்கு, அதுக்கப்புறம் பிரேஸ்லெட், அப்புறம் நெக்லஸ். ரிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது கரப்பாம்பூச்சி வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கும். பிரேஸ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிடிக்காது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் நெக்லஸ், நீ மட்டும்தான், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நான் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அவகிட்ட எப்படி கொடுக்கலாம், எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கொடுக்கலான்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ வந்து டாக்டரை பார்க்கணும் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கூட பேசிட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில் நம்ம பாடா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் பார்த்துருவோம். அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா ஜிங்கோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பணக்காரனா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் இருக்கும். அந்த ஆர்டிகலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட காமிச்சிட்டு இருக்கும்போது இது உனக்கு எப்படி தெரியும்னு அவ கேட்பாளா. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருச்சு, நான் வந்து பார்த்துறேன்னு சொன்னேன்னே அவங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருப்பான். நீ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இந்த மாதிரி எதுவும் கேட்காத, இந்த மாதிரி அமௌண்ட் எதுவும் கேட்காத, பாக்கெட் மணி வேணும்னு கேட்காதன்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா நேற்று நைட்டு ட்ரீட் வச்சிருப்பாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான். ஹானியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்டுட்டு ரொம்ப கோவமா போனோன்னே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன் மேலே செம்ம கோவம் வருது, உன்னை வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எரியாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அடிச்சிட்டு இருப்பாங்க. அம்மா நான் உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான், என்ன வந்து அடிக்காதன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஹானில் ஜூங்கோட ரூமுக்கு வந்துட்டு எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் டைம் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா, எனக்கு வந்து காஃபி குடிக்கணும் போல இருக்குன்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் உட்காந்து வந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஹானில் வந்து உங்ககிட்ட இப்போ அமௌண்ட் வந்து நிறைய இருக்குன்றது வந்து பாலாக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, நீ வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவனுக்கு வந்து அப்போ ஒரு மெசேஜ் வரும், பாலா எதுக்கு எனக்கு ஐ லவ் யூன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னோன்னே அவன் வந்து மெசேஜ் பார்ப்பான். இவ எதுக்கு அந்த மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு ஹானிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மோட்டிவ் வந்து தெரிஞ்சிடும். இங்க பாரு அமைதியா உட்காரு, உங்ககிட்ட இப்போ நிறைய அமௌண்ட் இருக்குன்றது வந்து பாலாக்கு வந்து தெரிஞ்சிருச்சு.
சொல்லிச்சு, பாடாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, "நீ எதுவும் பாக்கெட் மணி குடுத்துறாத. ஒரு தடவ குடுத்தனா அவன் மறுபடியும் கேட்டுட்டு இருப்பான். நீ வந்து அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு" சொல்லிட்டு ஹானில் வந்து அவன்கிட்ட வார்னிங் பண்ணிட்டு இருப்பான். 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணோட அந்த ஆப்பரேஷன் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் டிராயர்ல இருக்கு. ஸோ அத வந்து பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு ஜூங்கோ கேட்டிருப்பான். ஓகே, நான் வந்து அத எடுத்து தரேன்னு சொல்லிட்டு டிராயர வந்து எடுக்க போவா. எடுக்க போகும்போது, "இல்ல, இல்ல அதெல்லாம் வந்து இப்போதைக்கு எடுக்க வேணாம். ஸோ நீ வந்து அமைதியா உட்காரு. நம்ம 2 பேரும் பேசலாம்னு" சொல்லிட்டு பக்கத்துல இழுத்து வச்சு உட்கார்ந்துட்டு இருப்பான். "நீ என்ன பண்ற? நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல் எடுக்க தானே போனேன். நீ வந்து எதுக்காக இந்த மாதிரி பயப்படுற? டிராயர்ல வந்து வேற எதுவும் வச்சிருக்கியா? இல்ல பூச்சி எதுவும் வச்சிருக்கியான்ற" மாதிரி சொல்லி அவ வந்து கொஞ்சம் பயந்திருப்பா. "இல்ல, இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லன்னு" சொல்லிட்டு கிட்ட வருவான். ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வருவாங்க. கிட்ட வரும்போது நம்மால வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான டைம்ல பாடா வந்துருவான். பாடா வந்துட்டு ஹாய்ன்னு சொல்லுவானா, 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்ல 2 பேரும் வேற வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருப்பாங்க. கானியல் வந்து இவன பார்த்துட்டு, "நீ எதுக்கு இங்க வந்தன்னு?" கேட்பாங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்கேன்." "ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு?" அவன் கேட்பானா. நான் வந்து சும்மா ஒரு காஃபி சாப்பிட்டு போலான்னு வந்திருக்கேன்னு சொல்லுவான். அவன் கீழ இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துட்டு வந்திருப்பான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷும் இருக்குன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு, "நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி. நமக்குள்ள இருந்து எதுக்குலாம் இந்த மாதிரிலாம் ஃபார்மாலிட்டீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ உன்கிட்ட காசு இருக்குன்னா, அது என்னோட காசு. இவர் காசு என்னோட காசு. என்னோட காசு இவரோட காசு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 50,000 வோன் வந்து வேணும். ஸோ கொஞ்சம் தர முடியுமான்னு?" சொல்லிட்டு பாடா அவன்கிட்ட கேட்பானா. நம்மால வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தலைய திருப்பி கீழ குனிய வச்சுட்டு, 50,000 வோன் வேணுமா? வா வந்து நான் உனக்கு நெறைய தரேன்னு சொல்லிட்டு குனிய வச்சு அடிச்சிட்டு இருப்பான். அடிச்சுட்டே பின்னாடி இழுத்துட்டு போகும்போது, அது அட்லீஸ்ட் ஒரு 30,000 ஓனாவது குடுங்கன்னு சொன்னோனே, 30,000 ஓனா? 30,000 அடி நான் தரேன்னு சொல்லி அவன் அடிச்சு இழுத்துட்டு போயிருப்பான். நான் வேணா என்னோட அக்கவுண்ட் நம்பர் சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் அக்கவுண்ட் நம்பர சொல்லிட்டு இருப்பான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிளினிக்கு கிளம்பி வருவான். கிளம்பி வரும்போது கரெக்ட்டா லிஃப்ட்ல 2 பேர் இருப்பாங்க. இங்க பின் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்த்துட்டு, ஆஹா! உள்ள போனா நம்ம மாட்டிக்கிறோம்ன்னு சொல்லிட்டு அப்படியே வெளிய போவான். வெளிய போகும்போது நம்மாள ஜூங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிடிச்சு உள்ள இழுத்துருவான். "ஏய் எங்கடா போற? ஒழுங்கா லிஃப்ட்டுக்குள்ள வான்னு" சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ள போவான். லிஃப்ட்டுக்குள்ள வந்தோனே, "இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல சான்ஸ். நீ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூட பேசி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை பண்ணுன்னு" சொல்லிட்டு இருப்பான். "இல்ல, இல்ல வேணாம், வேணாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ட்ரை பண்ணி சொதப்பிட்டேன். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, சொதப்ப விரும்பலன்னு" சொல்லி பின் வந்து ஒதுங்கிட்டு இருப்பான். "நீ ஏதாவது பண்ணுடான்னு" சொன்னோனே, "ஏய் நீ வந்து வெளிய போடான்னு" சொன்னவனா பின்னு. ரான் வந்துட்டு, "நீங்க என்னையா சொன்னீங்கன்னு?" கேட்டோனே, "இல்ல, இல்ல நான் வந்து உங்கள சொல்லலைன்னு" அவன் சொல்லுவான். அப்ப டூ வந்து பார்த்தீங்கன்னா, "நீ என்னையா சொன்னேன்னு?" கேட்பாங்களா. "இல்ல, இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களையும் சொல்லலையா." அப்ப யார சொன்னேன்னு அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருக்கும். ரான் வந்து பார்த்தீங்கன்னா, "ஓகே, ஓகே. நீங்க வந்து என்னைய தான் சொல்றீங்க. நான் வந்து வெளிய போறேன்னு" சொல்லிட்டு ரான் வந்து அந்த இடத்துலருந்து வெளிய போவாங்க. வெளிய போகும்போது, "பாத்தியா, மறுபடியும் வந்து நான் சொதப்பிட்டே இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இத எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியலன்னு" பின் வந்து அங்க கேட்டுட்டு இருப்பான். இந்த ஜூங்கா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பாப்பாக்கு ஆப்பரேஷன் பண்ணணும்ல. ஸோ ஹானியலோட கிளினிக் தான் வந்துட்டு டாக்டர்ஸோட பேசிட்டு இருப்பான். என்னாச்சு அந்த டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டோனே, "இல்ல டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இன்டர்வியூஸ் வந்து குடுக்க சொல்றாங்க. நான் வந்து இப்போதைக்கு என்னால குடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன்." அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இதே வேலையா தான் இருக்கும். இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் வெளிய போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளிய தான் வந்திருப்பாங்க. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, டின்னருக்காக வெளிய வரும்போது அவ ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணுவா. "நீ வந்து எங்க இருக்கேன்னு?" கேட்டோனே, "நான் வந்து ஜூங்காவோட வெளிய இருக்கேன். இப்போதைக்கு வர முடியாதுன்னு" சொல்லுவாளா. "ஏய் நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ரொம்ப டென்ஷனா இருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிப்ரஷனா இருக்கு. நானும் வரேன்னு" சொல்லுவாளா. "ஓகே, ஓகே. பரவால்ல, பரவால்ல. அவங்களையும் வந்து வர சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு ஜூங்கோ சொல்லிருவா. அங்க ரான் வந்திருப்பாளா. ஸோ ரான் வந்து பார்த்தோன்னா, பின் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கு. அதாவது உண்மையான ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நர்ஸ் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் முன்னாடியே கிஸ் பண்ணாரு. அவர் வந்து கிஸ் பண்ணது தெரிஞ்சு பண்ணல. அது வந்து பார்த்தீங்கன்னா, தவறி கீழ விழுந்தாங்க. அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தெரியாம கிஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, முன்னாடி நடந்த மூவ்மெண்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரான் வந்து ஜூங்கோ கூட பேசிட்டு 2 பேரும் சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. "நீ ஓகே, ஓகே. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா சரக்கு அடிங்க. நீங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு" சொன்னோனே, 2 பேரும் ஒண்ணொண்ணு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ற வரை நீங்க வந்து எங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஜோஜோ இருக்குல்ல, ஜோஜோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆகா! இது வந்து எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஜூங்கா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருப்பான். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில் ஃபுல்லா குடிச்சிட்டு வெளிய வந்து ஒரு பார்க்ல வந்து உட்காந்துருப்பாங்க. டேபிள்ல தூங்கிட்டு இருக்கும்போது, "ஏய் தூங்காதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்கன்னு" சொன்னோனே, ரான் வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. "ஓகே, நீங்க யாருன்னு?" கேட்பாங்களா. "ஓகே, நான் தான் ஜூங்கோ. என்ன மறந்துட்டீங்களான்னு?" கேட்பானா. "எப்ப இருந்த ஜூங்கோன்னா, நான் மொத இருந்த ஜூங்கோ தான்னு" சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, போதையில 2 பேரும் ஒளறிட்டு இருப்பாங்க. இங்க ஹானில் வந்து எந்திரிச்சுட்டு தண்ணி குடிப்பா. தண்ணி குடிக்கும்போது மூடிய ஓப்பன் பண்ணாமலே குடிக்கும்போது, "ஏய் அமைதியா இரு. நீ வந்து பார்த்தீன்னா ரொம்ப குடிச்சிருக்க. மூடிய வந்து பார்த்தீன்னா கழட்டிட்டு குடின்னு" சொல்லிட்டு கழட்டிட்டு தண்ணிய குடிப்பா. குடிச்சிட்டு அந்த தண்ணி பாட்டில வந்து பார்த்தீன்னா கோட்டுக்குள்ளே வச்சுருவா. இங்க ஜூங்கோ வந்துட்டு பின்ன வர சொல்லியிருப்பான். பின்ன பார்த்த ரான் வந்து பார்த்தீன்னா மேக்கப் மாதிரி போட ஆரம்பிச்சிருப்பான். "நீங்க எதுக்காக இவர வர சொன்னீங்கன்னு" சொல்லிட்டு 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா, பிக்கி பேக் மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது, "எல்லாமே உன்னால தான்டா. நீ பண்ண அந்த இன்சிடென்ட்னால தான்டா வந்து இவங்க 2 பேரும் குடிச்சிருக்காங்கன்னு" சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. "ஏய் இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. இவரு வந்து பார்த்தீன்னா, இந்த ஊர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெத்தட்டிக்கான ஒரு பெர்சன்" சொல்லிட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேரும் போதையிலேயே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹானில அவளோட வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு வந்து பெட்ல வந்து போடுவான். போட்டோனே அவங்க அம்மா பார்த்துட்டு, "என்னாச்சு? இவ எதுக்காக இந்த மாதிரி குடிச்சிருக்கான்னு" சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப கால் பண்ணுவா. "இவ யாருக்கு இந்த டைம்ல கால் பண்ணான்னு" சொன்னோனே, "அம்மா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நைட் ஷிஃப்ட் இருக்கு. நான் வந்து இன்னைக்கு வர முடியாதுன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுவான். அவங்க அம்மா வந்து இத பார்த்துட்டு அப்படியே ஒரு லுக் விடுவாங்க பாரு. "இல்ல, இல்ல ஆன்ட்டி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்குள்ள அந்த மாதிரிலாம் இல்லைன்னு" சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க ராணும், பின்னும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ரான் வந்து பார்த்தீங்கன்னா, "எனக்கு வந்து உங்க கூட இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்
இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மைண்ட்ல ஓடிட்டுருக்கு. அத நெனச்சா தான் வந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. உங்க கூட பழகுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா, இப்ப ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, குடிக்கிற மாரி தான். ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குடிக்க குடிக்க நல்லாருக்கும். ஆனா, காலையில எந்திரிச்சு பார்த்தா தான் தெரியும் அதோட தலைவலி எப்படி இருக்குன்னு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கூட பேசுறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வருது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னால எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இங்க அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா விடிஞ்சிரும். ஸோ ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நிப்பாள. அவன் பாடா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விட வந்து பார்த்தீங்கன்னா, "நீ தான் அம்மாவ ரொம்ப எம்பாரஸ் பண்ணிட்ட." எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஹானில பத்தி தான் பாடா வந்து ஃபுல்லா பேசிட்டு இருப்பான். ஜூங்கோ கிளினிக் வந்து கிளம்பிட்டு இருப்பான். கிளம்பிட்டு இருக்கும்போது அவனுக்கு நேத்து நைட் அவ பண்ணால. ஸோ குடிச்சிட்டு அவ பண்ண மூவ்மெண்ட் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு, இவன் என்ன ரொம்ப கியூட்டாவே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு வெளிய வருவான். வெளிய வரும்போது அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் முன்னாடி வந்திருப்பான். "நீ என்னடா இங்க பண்றேன்னு?" கேட்டோனே, "இல்ல நான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா என்ன வந்து மன்னிச்சிரு. நான் வேணும்னா உன்னோட கால்ல கூட விழுகிறேன்னு" சொல்லிட்டு கீழ விழுக வருவான். "இல்ல நீ வந்து பார்த்தீன்னா இந்த மாதிரிலாம் விழுக வேணாம். எனக்கு வந்து இந்த ஆப்பிள் கூடயே போதும். நான் வந்து உன்ன மன்னிச்சுட்டேன்ற" மாதிரி அவன் வந்து குடுப்பான். என்னன்னு பார்த்தா ஹானில் தான் வந்து பார்த்தீன்னா இவனுக்கு வந்து கால் பண்ணி மன்னிப்பு கேட்க சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் வரும். ரிப்போர்ட்டர் வந்து கால் பண்ணுவாங்க. ரிப்போர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, "நேத்து நைட் வந்து ஹானில் வந்து எங்களுக்கு கால் பண்ணாங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் தப்பாவே பேசிட்டோம். நீங்க வந்து எங்கள மன்னிச்சிடுங்க. ஹானில் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இத சொல்லிடுங்கன்ற" மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தா ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா போதையில இருப்பான். ஸோ போதையில இருக்கும்போது உன்ன யாரெல்லாம் ஹர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உன்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. நான் அவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். உன் கூட இருக்கும்போது தான் எனக்கு தெரியுது. உன்னோட வலி என்னன்னு என்னால வந்து புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே உன்ன ஹர்ட் பண்ண முடியாது. உன்னோட வலி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்காது. நான் எப்பலாம் உன் கூட இருக்கனோ, எப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து சந்தோஷமா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு, ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா போதையிலேயே அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி, நீங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் செட் பண்ணியிருப்பான். இங்க வந்து கீழ இறங்கிருவான். கீழ இறங்கி வரும்போது, "என்ன நீ இன்னும் கிளம்பலன்னு?" கேட்டுட்டு இருப்பானா. "இல்ல நான் வந்து இப்ப தான் கிளம்பிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு 2 பேரும் ஒண்ணா போவாங்க. "நேத்து நைட்டு நான் ரொம்ப ஓவரா நடந்துட்டேனான்னு?" ஹானில் கேட்பானா. "இல்ல நீ வந்து பார்த்தீன்னா அந்த மாதிரிலாம் நடக்கல. என்னோட வலி வந்து பார்த்தீன்னா உனக்கு புரிஞ்சிருச்சு. என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சிருச்சுன்னு" சொன்னா. "அது மட்டும் இல்ல, நீ வந்து பார்த்தீன்னா என்னோட வலிய எப்படிலாம் சால்வ் பண்ணணும்னு நீ வந்து எனக்கு சொல்லிக் குடுத்துருக்கன்னு" வந்து அவன் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒண்ணா இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஃபிளாஷ்பேக் எல்லாம் போயிட்டு 2 பேரும் கிளினிக்கு தான் வந்துட்டுருப்பாங்க. ஜூங்க வந்து கிளினிக் வரும். கிளினிக் வரும்போது அங்க இருந்த டாக்டர்ஸ் எல்லாமே, ஓகே நம்ம போயிட்டு அவங்கள போய் மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு, அந்த சின்ன பாப்பாவ தான் மீட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அந்த பாப்பாக்கு காது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் ஸ்கின் ஃபுல்லா அடைச்சிருக்குல்ல. அந்த பாப்பாக்கு சர்ஜரி பண்றதுக்காக அவங்க வந்து பிலிப்பீன்ஸ்லேருந்து இங்க வந்திருப்பாங்க. அந்த பாப்பா கூட இன்ட்ராகேட் வந்து பண்ணிட்டு இவங்க வந்து வெளிய வருவாங்க. வெளிய வரும்போது டாக்டர்ஸ் வந்து, "அந்த பாப்பா வந்து உங்க கூட தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா பழகுறா. நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாப்பாக்கு ஆப்பரேஷன் பண்ணணும்னு" சொல்லிட்டு ஒரு டாக்டர் சொல்லுவாரு. "இல்ல சார் நான் வந்து பண்ண முடியாதுன்னு" சொன்னோனே, "இல்ல உங்க சர்வீஸ்ல நீங்க நெறையா பண்ணியிருப்பீங்க. நான் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து நான் நெறையா கத்துக்கிறேன். நீங்களே பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு அவரு போயிடுவாரு. எங்க ஜூங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாப்பாக்கு அந்த காதுல வந்து ஆப்பரேஷன் பண்ணல. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்கான மெஷர்மென்ட் வந்து அந்த பாப்பாவோட காதுல, அப்புறம் அந்த ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கிங் மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அந்த மெஷர்மென்ட்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காது இருக்குல்ல, அந்த காதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு, புதுசா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரி ஒரு சாம்பிள் மாதிரி இருக்கும். அந்த சாம்பிள வச்சுட்டு இவன் பார்த்துட்டு இருப்பான். ஆப்பரேஷன் தியேட்டர்ல அந்த குட்டி பாப்பா இருக்கும். காலையில வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு தேவையான அந்த மயக்க மருந்து குடுத்துட்டு, "நீ வந்து எதுக்கும் பயப்படாத. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு நல்லபடியா பண்ணுவோன்ற" மாதிரி ஹானில் வந்து சில மோட்டிவேஷன் மாதிரி பேசிட்டு, ஆப்பரேஷன் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஆப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்க ஜூங்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் வந்து பண்ணிட்டு இருப்பான். ஹானில் வந்து இவன் ஆப்பரேஷன் பண்றத பார்த்துட்டு இருப்பான். ஸோ அப்படி ஆப்பரேஷன் பண்ணும்போது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி உள்ள எல்லாம் ஆப்பரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள வருவாரு. உள்ள வரும்போது ஒரு நரம்பு வந்து கட் ஆயிடுமா, ஸோ நரம்பு கட் ஆனோனே அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாப்பாக்கு கொஞ்சம் சீரியஸ் ஆகுற மாதிரி இருக்கும். எல்லாமே டக்கு டக்குன்னு குறையிற மாதிரி இருக்குமா, டாக்டர் என்ன பண்ணீங்கன்னு கேட்டோனே, இந்த பாப்பாவோட இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, தெரியாம தான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க. சாரி. அப்ப ஹானில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா சொன்னத திங்க் பண்ணி பாப்பா அவ வந்து நோட் பண்ணியிருப்பா. ஸோ அந்த பேஷண்ட் பத்தின டீட்டெயில்ஸ நோட் பண்ணும்போது, அந்த பாப்பா வந்து நைட் ஃபுல்லா இருமிட்டே இருப்பாளா, அத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பாப்பாவோட லங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, லங்ஸ்ல என்ன பிரச்சனைன்னு பாருங்க. பிளட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வந்துட்டு இருக்கும். ஸோ வெளிய வரும்போது அந்த பிளட் எல்லாம் வெளிய வந்து சக் பண்ணி வெளிய எடுத்துட்டு இருப்பாங்க. ஆப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஹானில வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நார்மலா வந்துட்டு இருக்கா. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நரம்பு கட் ஆச்சுல்ல. ஸோ அந்த நரம்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணிருவாங்க. அனில் வந்து இத பார்த்துட்டு, பாப்பா வந்து இப்ப நார்மல் ஆயிட்டே வரா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னோனே, அந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் ஜூங்கா வந்து கீழ உட்கார்ந்திருப்பான். உட்கார்ந்துட்டு அந்த பாப்பாக்கு காதுல வந்து கட் பண்ணிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா, அந்த பாப்பா காதுல மாத்தணும்ல. ஸோ மாத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இவனா வந்து சிசர்ல வந்து ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டு இருப்பான். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஓகே இதோட வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கு சர்ஜரி எல்லாமே முடிய போதுன்னு சொல்லிட்டு, கடைசியா இருக்கிற அந்த ஃபைனல் டச் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூங்கா தான் பண்ணிட்டு இருப்பான். பாப்பாக்கு அந்த ஆப்பரேஷன் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிரும். ஆப்பரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாப்பா கூட தான் பேசிட்டு இருப்பாங்க. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஸ்கூல்ல வந்து யாருமே என்ன கிண்டல் பண்ண மாட்டாங்க. நான் வந்து பார்த்து ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாய் வந்து சொல்லுவாங்க.
போயிடுவாங்க. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஜூங்கோ வந்து பாப்பாக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இல்லன்னா உடனே இங்க வந்துருங்க. நாங்க வந்து பார்த்து பண்ணிக்கலாம்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்றதுக்காக வந்திருப்பான். அவன் ஃப்ரெண்ட பார்த்தோனே இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வேகமா வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். "என்னடா நீ மட்டும் வரமாட்டியா? இவன் மட்டும் தான் வந்திருக்கான்னு" சொன்னோனே, "இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் கில்ட்டா ஃபீல் ஆகுது. நான் பண்ணத நெனச்சா என்ன வந்து மன்னிச்சிடு ஜூங்கோன்னு" சொல்லிட்டு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சோஜு வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நீ வந்து பார்த்தீன்னா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்னால எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. நான் வந்து உன்கிட்ட ஏதாவது தப்பா பேசியிருந்தாலோ, இல்ல தப்பா நடந்துட்டாலோ என்ன வந்து மன்னிச்சிருன்ற மாதிரி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூங்கோ கூட பேசிட்டு இருப்பாங்க. இவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஹானிலும் நீயும் டேட்டிங்கா பண்றீங்கன்னு கேட்டுட்டு இருப்பாங்களா? ஏய் எப்புட்றா ஹானில் கூட டேட்டிங் பண்ணுவ? ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டெரரான ஒரு பெர்சன். அந்த மாதிரி ஒரு ஆள் கூட எப்புட்றா ஜூங்கோ வந்து டேட்டிங் பண்ணுவான்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட கிண்டல் பண்ணுவான். கிண்டல் பண்ணும்போது கரெக்ட்டா ஹானில் வந்துருவாளா? ஹானில பார்த்தோனே இவன் ஷாக் ஆயிடுவான். இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னலாம் எதுவும் சொல்லல. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம்ன்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ வந்து மீட் பண்ண வந்திருக்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, நீ குடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்கரேஜ் பண்ணலன்னு சொல்லி ஹானில் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கூட பேசிட்டு இருப்பான். நீங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூங்கோவ ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டீங்க. அவனோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அவன எப்பயுமே ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோனே, இவனோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தனுக்கு வந்து ஹானில் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிருவாங்க. அப்போ வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி போகும். அவனுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக ஹானில் வந்திருப்பான். ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்மால வந்து பார்த்தீங்கன்னா, ஹானிலே பார்த்துட்டு இருப்பான். ஓ! இவ என்ன நம்ம ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பொண்ணையோட வந்து இவ ரொம்ப அழகா இருக்காளேன்னு சொல்லிட்டு, அவ பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சொல்லி தர மாதிரியே பின்னாடியே போயிட்டு இருப்பான். போயிட்டு இருக்கும்போது அவங்க சார் வந்துட்டு, "நீ என்னடா படிக்கிற பொண்ணோட சுத்துற? நீ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் பண்ண மாட்டியா? படிக்கிற பொண்ண டிஸ்டர்ப் பண்ணாதன்னு" சொல்லிட்டு அவர் இழுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணல. அது வந்து நான் எனக்கு நானே ஹெல்ப் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். அது மட்டும் இல்ல, இவன் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன எப்பவுமே டீஸ் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு, ஜூங்கோவ தான் வந்து போட்டு குடுத்துட்டு இருப்பான். ஜூங்கோ அத பார்த்துட்டு அவன ஏத்திட்டு இருப்பான். ஸ்கூல் டைம்ல இருக்கிற ஒரு மெமரீஸ் மாதிரி போகும். ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹானிவல தான் திட்டிட்டு இருப்பான். அவன் மட்டும் தான் வந்து மேத்ஸ் நல்லா போடுவாளா, நான் வந்து நல்லா போடுவேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருப்பான். அந்த மூவ்மெண்ட் எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஹானிவல் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பவே ரொம்ப ஃபேமஸு. ஏன்னா வாலிபால் டீம்ல இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹானிவல தான் ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொன்னோனே, "ஓ! நீ என்ன அவ்வளோ ஃபேமஸான்னு?" சொல்லிட்டு இருப்பாங்க. அவள வந்து பார்த்தீங்கன்னா, பீஸ் மாதிரி காமிச்சுட்டு, "ஆமா நான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு" சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வெளிய போவாங்க. "ஆமா நீ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் ஃபேமஸா இருந்திருக்க. ஆனா நீ இதுவரைக்கும் யார் கூடயுமே டேட்டிங் போனது இல்லையான்னு" ஜூங்கோ வந்து அவன்கிட்ட கேட்டுட்டு இருப்பானா. "இல்ல நான் வந்து முன்னாடியே போயிருக்கேன்னு" சொல்லுவானா. "இல்ல பாடா வந்து நீ யார் கூடயுமே போனதில்லைன்னு சொல்லியிருக்க. ஆனா நீ வந்து போயிருக்கேன்னு சொல்லியிருக்கியே. எப்படி வந்து நம்புறதுன்னு?" சொன்னோனே, "இல்ல என்னோட பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷம் என் பின்னாடியே வந்தான். நான் வந்து அவன் கூட வந்து டேட்டிங் பண்ணேன். ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஆனா 5 மணி நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த டைம் வந்து கோட் குடுத்தான்னு" சொல்லுவான்ல. கோட்டா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா, "உனக்கு கோட்டு மட்டும் தான் குடுப்பான். நான் வந்து உனக்கு எல்லாமே தருவேன்னு" சொல்லிட்டு அவன் வந்து ட்ரெஸ்ஸ கழட்டுவானா. "ஏய் சும்மா இரு. இந்த மாதிரிலாம் எதுவும் பப்ளிக்ல எதுவும் பண்ணாதன்னு" சொல்லி அவன் திட்டிட்டு இருப்பான். இவன் ஜூங்கோ வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்துட்டு, "ஏய் நான் உண்மைய தான் சொல்றேன். நான் வேணா என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி தரேன்னு" சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு இருப்பான். பின் வந்து எங்க ராணுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான். "நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னாடி நடந்த மாதிரி எதுவும் நடக்காது. நான் வந்து உங்கள நல்லபடியா பார்த்துப்பேன்னு" சொல்லிட்டு ஒரு பெரிய மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அவங்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் பண்ணிட்டு இருப்பா. "அப்பா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வேணும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பைசியா வேணும்னு" சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான். அப்ப ராணுக்கு மெசேஜ் பண்றதுக்கு பதிலா அவங்க பொண்ணுக்கே மெசேஜ் பண்ணிருவான். இப்ப நான் யாருக்கு மெசேஜ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபோன வந்து எடுப்பான். ஐயோ! நான் வந்து இவளுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ அன்டூ பண்றதுக்காக ட்ரை பண்ணுவான். ஆனா அவனால வந்து அன்டூ பண்ண முடியாது. இது வந்து எப்படி சமாளிக்கணும்னு தெரியாம முழிச்சுட்டு இருப்பானா, அவங்க பொண்ணும் முன்னாடி வந்துருவாங்க. "உனக்கு வந்து இப்போ நீ ஆர்டர் பண்ணயில, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பைசியா இருக்கணும். அதுதானே நான் வந்து உனக்கு இப்ப ஆர்டர் பண்றேன்னு" சொல்லிட்டு அவங்க பொண்ணுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சமாளிச்சுட்டு இருப்பான். அவங்க பொண்ணு வந்து பின்ன பார்த்துட்டு, "அப்பா உங்களுக்கு வந்து யாரையாவது ஒரு ஆள பிடிச்சிருக்கா? ஸோ ரான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு?" கேட்பாங்களா. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே சொல்லாம இருக்கிறத பார்த்துட்டு, "நீங்க அவங்கள பார்க்க போகும்போது வந்து நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. அப்படி வெறும் கையோட மட்டும் போயிடாதீங்க. சின்னதா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொக்கே வந்து வாங்கிட்டு போங்க. அப்படி அவங்கள மீட் பண்றதுக்கு முன்னாடி உங்க கிட்ட இருக்கிற நல்ல பெர்ஃப்யூம் வந்து போட்டுட்டு போங்கன்னு" சொல்லிட்டோனே, பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குஷி ஆயிடும். ஸோ பின் வந்து அவங்க பொண்ணு சொன்னத கேட்டுட்டு, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸ போட்டுட்டு, கையில வந்து ஒரு பொக்கே மாதிரி எடுத்துட்டு, இங்க ரான பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பா. ரான் வந்து பார்த்தீங்கன்னா, இவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரான பார்த்த அந்த குஷியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மால அங்கருந்து ஜம்ப் பண்ணுவான். ஸோ ஜம்ப் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வந்து அந்த இடத்துல கிஸ் பண்ணிருவாங்க. கிஸ் பண்ணும்போது, "இப்ப நீங்க வந்து என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு தானே வந்தீங்க. இப்ப எதுக்கா எனக்கு வந்து கிஸ் பண்ணீங்கன்னு?" சொன்னோனே, "இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்கிட்ட சொல்றதுக்காக தான் வந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட்ல நடந்த ஒரு கிஸ்ன்னு" சொன்னோனே, நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற ஃபீலிங்ஸ் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிட்டே தான் போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, குறையுமான்னு எனக்கு தெரியல. முன்னாடி நடந்த மாதிரி உங்க லைஃப்ல நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் வந்து உங்கள எப்பயுமே ஹேப்பியா தான் வச்சுப்பேன்னு சொல்லிட்டு, பின் வந்து சொல்லிருவானா, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கையில இருக்கிறத என்கிட்ட குடுங்கன்னு சொல்லிட்டு, அந்த பொக்கே வந்து வாங்கிக்கிருவா. ஸோ வாங்குனோனே, அப்போ ஓகேவான்ற மாதிரி பின்னு கேட்பானா. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஹக் பண்ணிட்டு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இங்க ஜூங்காவோட ரூம்ல இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹானில வந்து பார்த்தீங்கன்னா, "உனக்கு வந்து என்னோட ஃபேமிலி வந்து ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. நீ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கிறியான்னு?" சொல்லிட்டு ஹானில் வந்து கேட்டிருப்பாளா. அத கேட்டோனே நம்மால வந்து முன்னாடி வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணிட்டு இருப்பான். கட் பண்ணும்போது அவனோட கைய கட் பண்ணிக்கிருவானா. அத பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவளே வந்து கொஞ்சம் ஷாக் ஆயிடுவா. ஓகே வெயிட் பண்ணு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயின்மென்ட் போடலாம். எங்க இருக்குன்னு கேட்பாளா. உள்ள வந்து ஃபர்ஸ்ட் ட்ராயர்ல இருக்குன்னு சொன்னோனே, ஃபர்ஸ்ட் ட்ராயர் வந்து ஓப்பன் பண்ணுவான். ஓப்பன்
பண்ணோன்னே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்மால் வாங்கி வச்சிருந்தால அது எல்லாத்தையுமே அவள் பார்த்துருவா. இல்லை இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நான் கொடுக்கணும்னு தான் வச்சிருந்தேன். ஆமா எதுக்கா இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்னு கேட்பாளா. எனக்கு வந்து உனக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துருவேன். ஃபர்ஸ்ட் வந்து உன்னோட காயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேண்டேஜ் மாதிரி ஒட்டுவான். இந்த பேண்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் கிஃப்ட் மாதிரி பார்க்குறேன். இது வந்து ஒரு ப்ரப்போசலுக்கு கிடைச்ச ஒரு நல்ல கிஃப்ட்ன்னு சொல்லலாம். இது நல்ல கிஃப்ட்ன்னு சொல்லி கேட்பாலாம். ஆமா நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கிறான்னு கேட்டல. நான் வந்து உனக்கு வாங்கி வச்சிருக்க கிஃப்ட்டை விட எனக்கு இதுதான் பெருசா இருக்கு. ஹானியில் வந்து இவன் பேசுறத பார்த்துட்டு இது என்ன ப்ரப்போசல் கிஃப்டான்னு அவளும் கேட்பாளாம். ஆமா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீயே போட்டுக்கொன்ற மாதிரி அவன் வாங்கி வந்த எல்லா கிஃப்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மால் ஹானிலுக்கு போட்டு விடுவான். போட்டு விட்டுட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவ் பண்ணாத நான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கலட்டி வச்சிருன்னு சொல்லிட்டு மேலே அந்த கிரீடம் இருக்கும். ஸோ அந்த க்ரௌனை வந்து கீழே வச்சுட்டு பேசிட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால கையில் ரிங் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து போட்டு விட்டுட்டு நீ வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து என்னோட ஃப்ரெண்டா எனக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுற ஒரு ஆளா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப் பார்ட்னராகவும் என்னோட ஒய்ஃபாக வந்து என் கூட இருக்க முடியுமா என்னோட ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா நீ அக்செப்ட் பண்ணிக்க முடியுமான்னு சொல்லிட்டு நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ப்ரப்போஸ் பண்ணுவான். ஜூங்கா வந்து ஒரு வழியாக அவன் வாங்கி வச்சிருந்த எல்லா திங்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹானிவலுக்கு வந்து போட்டு விட்டுட்டு அந்த இடத்துல வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான். ப்ரப்போஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓகே சொல்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வரும். அவங்க அம்மா தான் கால் பண்ணுவாங்க. அவன் ரெண்டு பேரும் ஃபோன் காலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறதுக்காக போவான். போகும்போது நம்ம ஜூங்கா வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி உட்கார வச்சுட்டு இன்னைக்கு வந்து நைட் ஷிஃப்ட் இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லிடுவா. நீ வந்து இங்கே இருக்க முடியுமான்னு சொல்லிடுவான். அந்த இடத்துல ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிப்பாங்க. அதோட எபிசோட் வந்து முடியுது. ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.